வணக்கம். ஓகே, எத்தனை பேர் வந்து இந்த சீரியல் வந்து பார்த்துருக்கீங்க? நான் வந்து ரொம்ப சீரியல் பார்க்க மாட்டேன். ஆனா வந்து இந்த சீரியல் வந்து எப்படி சொல்லுவாங்க, க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கியூட் தானே வந்து ஒரு சீரியல். ஆக்சுவலா இது வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட், எப்படி லவ் பண்றாங்க அதுதான். ரெண்டு பேருமே ரொம்ப வந்து எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப கியூட்டான ஒரு சீரியல்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கேட்டீங்கன்னா, அந்த கண்ணாலே பேசிக்கிறாங்களே, அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கியூட்டா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா இந்த ஃபுல் எபிசோட் வந்து நான் பார்த்து முடிச்சிட்டேன். எப்பயோ நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஆனா சம்டைம் வந்து கொஞ்சம் அப்செட்டா இருந்தாலும் ஓகே, எப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் போரிங்கா இருந்தா எனக்கு பிடிச்ச சீன் மட்டும் எடுத்து நான் பார்ப்பேன். முக்கியமா அவங்க ரெண்டு பேர் இருக்கிற சீன், ஹீரோ ஹீரோயின், ஐ மீன் சூரிய பிரகாஷ் அண்ட் அனு இருக்கிற அந்த சீன் மட்டும் நான் ரொம்ப ஃபேவரட்டா பார்ப்பேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு, அந்த லவ் வந்து எக்ஸ்போஸ் பண்ற அந்த விதம், அந்த தவிப்பு இருக்குல்ல, அந்த லவ் சொல்ல முடியாம அந்த ஒரு தவிக்கிறது வந்து அழகா காட்டியிருப்பாங்க அந்த சீரியல்ல. இந்த மாதிரி ஒரு சீரியல் எடுக்க முடியுமா, இப்படியும் லவ் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாங்க. அதுல வந்து அவருக்கு வந்து சூரிய பிரகாஷ், அந்த பேர் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கு, சூரிய பிரகாஷ். நைஸ். அவங்க கோம்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த சீரியல் பார்த்தா நமக்கே தோணும், இந்த மாதிரி ரியலா இருக்க கூடாதா, நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாதா, அப்படி எல்லாம் தோணும். அந்த லவ் இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி சீரியல் மூவி அதுலதான் பார்க்க முடியும். ஆக்சுவலா உண்மையாலுமே இந்த மாதிரி லவ் இருக்கான்னு கேட்டா தெரியல. இந்த மாதிரி பார்த்தே சந்தோஷப்பட்டுக்கணும். இன்னும் வந்து அந்த சீரியல் பார்க்கலையா? ஓகே, பாருங்க. ஏன்னா ஃபுல் எபிசோட் வந்து யூடியூப்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்க்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு லவ் அதெல்லாம். ஓகே, நன்றி, வணக்கம். ஹார்ட்.